இன்றைக்கி சுவையான வாழைக்காய் வறுவல் தான் வறுக்க போகிறோம். இந்த வாழைக்காவை நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன், இல்லைன்னா அது கருப்பாக போயிடும்ன்றதுனால. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். தனி மிளகாய்த்தூள் போடுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். சாம்பார் பவுடர் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் அது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். பூண்டு ஒரு 4 பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா இப்படி பிரட்டிடுவோம். இந்த உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம நல்லா பிரட்டிடுவோம். நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு 3ஐயும் போட்டு தாளிக்கிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வாழைக்காவை போட போகிறோம். 4 கருவேப்பிலையும் போடுறோம். எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இப்படியே கடைசி வரைக்கும் வதக்கி நல்லா கிறிஸ்பியாக எடுக்க போகிறோம். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பாருங்கள்.